இந்த வழக்கு எப்படி போச்சு என்னங்கிறத பற்றி பேசுகிறத விட இந்த வழக்கோட தீர்ப்பு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதகம். இல்லை விஜய் கேட்ட அந்த ப்ரேயர் ஆன்சர். விஜய் எனக்கு சிபிஐ வேணும், எனக்கு வந்து நியாயமான முறையில் நடக்கணும், அதனால் அஸ்ராகருக்கு தப்பானவர்னு நான் சொல்ல. விஜய் கேட்டது வந்து எனக்கு சிபிஐ வேணும், நியாயமான முறையில் நடக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்னா அஸ்ராகர் கமிஷன் வாண்டப் அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அருணா ஜெகதீசன் கமிஷன் போகும், ஏன்னா அது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சர், அது போகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹைகோர்ட் மானிட்டர்ட் கமிட்டி தான் வந்து கலைக்கப்படும். அது அஸ்ராகருக்கும் இது வரைக்கும் சமர்ப்பித்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் அருணா ஜெகதீசன்டையோ சிபிஐட்டையோ யார்கிட்ட பொறுப்பாக கொடுக்கணுமோ. ஏன்னா அவர் புலி, அஸ்ராகருக்கு மாதிரி ஒரு புலி பார்க்க முடியாது. இவ்வளோ நேரம் பாதி விஷயம் வாங்கியிருப்பார், அவர் 90% வாங்கியிருப்பார். அதெல்லாம் பொறுப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் விலகிடுவார்.